மேடம், உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். வக்கீல் உள்ளதா இருக்காரு, இதோ இப்ப வந்துருவாரு. நான் சொன்ன மாதிரி தானே எல்லா ஏற்பாடு பண்ணிருக்கேன். துறைய நாம தான் ஜாமீன்ல எடுக்க போறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா மேடம். வணக்கம் மேடம். துறைய ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் மூலமா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல துரை ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவாரு. மித்ரா, இவனை பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரியா இருக்கு. இவன் ஏதோ உள்ள போய் சாதிச்சுட்டு வந்த மாதிரி எவ்வளவு கெத்தா வரான் பாரு. உனக்கு அவனை பத்தி தெரியாதானா? அவன் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாது. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துரை. நீ எப்படி இருக்க? நமக்கு என்ன மேடம், எங்க போனாலும் ஒரே மாதிரி தான். நீங்க தான் என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணிட்டீங்க. என்ன சீக்கிரமா வெளியே எடுத்துருவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையில இருந்தேன் மேடம். கடைசியில இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு போல. அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் மேடம். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? உன் வருத்தம்லாம் எங்களுக்கு புரியுது துரை. அப்ப இருந்த சூழ்நிலை எங்களால எடுத்தவங்க கவுத்தோன்னு உன்னை ஜாமீன்ல எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கும் அது கஷ்டமா தான் இருந்துச்சு. வேற எதுவும் பண்ண முடியல துரை. சரி விடுங்க மேடம், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இப்பவாவது என்ன வெளியே கூட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். அது சரி, சும்மா காரியம் இல்லாமலாம் என்ன வெளியே கூப்பிட்டுருக்க மாட்டீங்களே. கண்டிப்பா என்னால முடிக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆகாம வேற யாரையோ வச்சு எனக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமா துரை, நீ சொல்றது கரெக்ட் தான். உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அது உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு தெரியும் மேடம்.